தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு நடத்தப்பட்டு தீபாராதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி. காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் 100க்கும் அதிகமான சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத விற்பன்னர்கள் யாகசாலை அமைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின் மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன. புனித நீர்க்குடங்கள் சிவவாத்தியங்கள் முழங்க கோவில் கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. மூலஸ்தான விமானத்திலிருந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது. அனைத்து விமானங்களிலும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள். இதோ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பராத்துறை மேவிய பவனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் 17 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. நாங்கள் இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா அழகாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மன மகிழ்ச்சியாக இருக்குது. கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாருக்கும் தண்ணி நிறைய எல்லாருக்கும் சப்ளை பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. சாமி தரிசனத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணாங்க. எல்லாமே நல்ல போலீஸ் ஒத்துழைப்போட ஜனங்க நல்லா வந்துட்டு நல்லா சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். கும்பாபிஷேகம் தண்ணி எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக இது மண் ஸ்தலன்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்னு பார்க்க வந்திருக்கோம். இந்த கும்பாபிஷேகம் முதல் தடவையாக பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப விசேஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். காஞ்சி மடாதிபதி பெரியவாளை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பஞ்சபூதங்களில் ஒன்று. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அதுக்கு ரொம்ப சூப்பராக தரிசனம் கிடச்சிது. கோபுரம் கும்பாபிஷேகம் எல்லாமே செம்மையாக பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. 17 வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது. காஞ்சிபுரத்தில் பிறந்தாலே முக்தின்னுவாங்க. இது 2வது முறையாக நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் நினச்சா மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அந்த விதத்தில் கடவுள் இந்த இடத்துல எங்களை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகம் பார்க்க சொல்ல எல்லாமே மன நிறைவாயிடுச்சு. இதுக்காக நாங்கள் சந்தோஷமும் பெருமையும் படுறோம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.